ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நான் உனக்காக கொண்டு வந்த இந்த கற்கண்டை தொட்டு விட்டாய் தானே. இந்த கற்கண்டு எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ அதே போல உன் வாழ்க்கைக்கு இனிப்பான நல்ல செய்திகளை சொல்வதற்காகவே இந்த சாயப்பா வந்திருக்கேன். உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவும் உன் நல்ல மனசுக்காகவுமே உன் வாழ்க்கையில் மிக அழகான வெற்றி செய்திகளை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன்னை விட்டுட்டு போகிறவங்கள நினச்சி நீ ஒருபோதும் அழுகாதே. எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பா உன் பக்கத்திலே தான் இருப்பேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையின் லட்சியங்களை நீ நிறைவேற்றி கொள்வதற்கு உனக்கு வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கை போராட்டம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதற்கான முடிவை அற்புதமாக உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை எதிர்த்து போராட தயாராக இரு. நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயம் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே. நீயே சற்றும் எதிர்பாராத நல்ல மகிழ்ச்சியான மாற்றங்களை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன் மனக்கவலைகளையெல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்பாக உன்னை தலை நிமிர்ந்து பணபலத்தோடு நான் வாழ வைக்கிறேன். என்னை நம்பினவங்க வாழ்க்கையில் தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இன்னையோட உன் கஷ்டகாலங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் என் அருளால் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. இந்த சாயப்பா நானே உன் கரம் பிடித்து வழி நடத்தி உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு தரப்போகிறேன். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்டு காத்துக்கிட்டு இருந்த விஷயம்தான் இப்போது உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்க போகுது. இந்த கற்கண்டை தொட்ட இந்த நாளிலேயே உன் கவலைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்கிறேன். உன் பாதையில் நீ உனக்கான வெற்றி நடையை போட தயாராகு. என்னை வணங்கும் உனக்கு இனி எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தாலே போதும். உன்னை படைச்ச இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவேன். யார் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் நீ கலங்காதே. ஏன்னா நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் திறமையும் தகுதியும் என்னன்னு உன் பலம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா போதும் அல்லவா. சற்றும் நீ எதிர்பாராத சந்தோஷத்தை நான் உன் வாழ்க்கையில் உனக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறவங்களையும் நினச்சி நீ வருத்தப்படாத. உனக்கான நல்ல நாளை இந்த சாயப்பா ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சுட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். உன் தீர்க்க முடியாத துன்பங்கள் எல்லாம் இன்றை தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் இந்த கற்கண்டு போல இனிப்பான மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நடக்கும். நீ சந்தோஷப்படும் அளவுக்கு சுகமான செய்திகளையும் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஐயோ கீழே விழுந்துட்டோமே, இனிமேல் நம்மளால் வாழ்க்கையில் எந்திரிக்க முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு நீ ஒருபோதும் பயப்படாதே. நம்பிக்கையோட மறுபடியும் எந்திரிச்சு நிற்க முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னை விட உயரை பரப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்க்குற பணத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கூட உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன். என்ன நினச்சி நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி தான் உண்டாகும் என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழ்கிற யாரையும் நீ குறைச்சி மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நாளைக்கே உனக்கு சுலபமாக மாறப்போகிறத போல இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் வாழ்க்கையை அருமையாக பெருமையாக அழகாக வாழும் காலம் வரும். என் செல்ல பிள்ளையானே, எல்லாரையும் உனக்கு சமமாக நினைக்க பழகு. இன்று இரவுக்குள்ளாக உனக்கான நல்ல செய்திகளை
நான் உன் செவிக்குளிர கொண்டு வந்து சேர்ப்பேன். மிதிப்பட்ட இடத்துல தான் நீ வளர்ந்து காட்டணும். உன்னை அவமதித்த இடத்துல தான் நீ அழகாக வாழணும். சில உறவுகள் உன்கிட்ட பேசணும்னு நான் நேரமாக நினைக்கிறேன், நேரமே இல்லைன்னு சொன்னால் அப்படி அவர்கள் சொல்லும் பொய்யான வார்த்தைகளை நீ நம்ப வேண்டாம். உண்மை என்னன்னா அவங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது தானே. அவர்களுடைய முன்னுரிமை பட்டியலில் நீ இல்லாத போது நீ மட்டும் அவங்கள எதுக்காக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை நினைக்கிறவங்கள மட்டும் நீ நினச்சினா போதும். உன்னை நினைக்காதவர்களையும் உன்னை பற்றி பேசாதவர்களையும் நீ யோசிக்க கூட வேண்டாம். பிடிச்ச வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி, கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்சு வாழ்பவன் புத்திசாலி. உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை ரசித்து நேசித்து வாழ பழகு. நீ இருக்கிற இடத்த சந்தோஷமாக மாற்றிக்கிறது உன் கைகளில் தான் இருக்குது. எந்த இடத்தில் இருந்தாலும் அதை ரசித்து நேசித்து வாழ பழகிட்டினா வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக இருக்கும். நீ யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சன்றதை யோசிக்காதே. யாருக்கும் தீமை செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு. எந்த அளவுக்கு நீ எல்லாருக்கும் நல்லதை நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். எந்த உறவுகளாக இருந்தாலும் அவங்க மேலே அதிகமாக அன்பு காட்டி பாசம் காட்டி நீ மூழ்கி போயிட வேண்டாமேன்னு செல்லவே. எல்லா விஷயங்களிலும் மேலாக மேலோட்டமாக மிதக்க கற்றுக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. எதிலுமே நீ ஆழமாக இறங்குனினா அப்புறம் மிக அதிக ஆழமாக காயப்படக்கூடும், கஷ்டப்படக்கூடும். வாழ்க்கையை எப்போதுமே அடுத்தவங்களை பார்த்து அதை போல் வாழணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வாழ்வதற்கான செலவு குறைவு. அடுத்தவனை போல வாழணும், அவங்க வீட்டில் இருக்கிறத போல் வாங்கணும்னா அதுக்கான செலவு அதிகம்ன்றதை புரிஞ்சு யோசித்து செயல்படு. இந்த உலகத்தில் யாருமே தேவையில்லாமல் பழக மாட்டாங்க. உன் கூட பேசுகிறவங்களுக்கும் பழகிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பும் காரணமும் இருக்கும். அதை புரிஞ்சு செயல்படு. உன்னை விட்டுட்டு விலகி போகிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் நீ நினச்சிக்கோ. எது உன்னை விட்டு போனாலும், யார் உன்னை விட்டு போனாலும் நீ அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. இந்த உலகம் உனக்கு கற்றுத்தரும் பாடங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுங்கிறத புரிஞ்சு யோசித்து செயல்படு. மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடிய மனிதர்களின் உறவு உனக்கு வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் நல்லதையே நினச்சி நல்லதை பேசக்கூடிய மனிதர்களை காட்டிலும் மனசில் விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில் சிரிப்பை காட்டும் மனிதர்கள் தான் அதிகம்ன்றதை புரிஞ்சுக்கோ. மொத்தத்தில் இந்த உலகத்தில் நீ படித்த பாடமும் உன்னுடைய வகுப்பறையும் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை விட வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தானே அதிகம். எல்லாரிடமும் நல்ல பிள்ளையாக நீரு. ஆனால் நீ நல்லவன்றதை இந்த உலகத்துக்கு காட்டிக்கொள்ள வேண்டாம். நல்ல பிள்ளைன்றதை நீ உலகத்துக்கு காட்டினா இந்த உலகம் உன்னை சுலபமாக ஏமாளியாக்க, முட்டாளாக்கத்தான் யோசிக்கும். இதை புரிந்து செயல்படு. உன் வாழ்க்கை நீ கஷ்டம்னு யோசிச்சினா உன்னை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையை அதை விட கஷ்டன்றதை நீ புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. அதில் உன் வாழ்க்கை மட்டும்தான் துன்பமும் துயரமும் நிறைஞ்சதுன்ற விதத்தில் நீ யோசிக்க வேண்டாம். நீ யாரை முழுசாக நம்பினியோ அவங்க உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்களேன்னு புலம்பாத. நீ அவங்க மேலே வச்சிக்க நம்பிக்கை தானே துரோகி யாருங்கிறத உனக்கு அடையாளம் காட்டுச்சு. உன் போராட்டங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் தர தயாராக வந்துட்டேன். நேர்மையான நல்ல எண்ணம் கொண்ட உனக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி அர்த்தமுள்ளதாகவும் நான் ஆக்கி கொடுக்குறேன். எப்போதுமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய 2 சொத்துக்கள்லாம் அது ஆரோக்கியமும் நேரமும் தான். உன் ஆரோக்கியத்தில் நீ கவனம் செலுத்து. நீ நல்லா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே அது உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த உலகத்தில் எது சரி எது தவறுங்கிறத ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதமும் நினைக்கிற விதமும் கண்ணோட்டமும் வேறு மாதிரியாக இருக்குது. உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் நீ செய்ய. ஏன்னா உனக்கு சரின்னு தோன்றது மற்றவங்களுக்கு தப்பாக இருக்கும் பட்சத்தில் அவங்க உன்னை பற்றி குறை சொல்லும்போது அதை நீ யோசிக்க வேண்டாமேன்னு சொல்லவே. உன் வாழ்க்கையில் உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு உன் தரப்பு விளக்கத்தை யாருக்கும் சொல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. வலியிலிருந்தும் வேதனையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை உனக்கான அழகான வாழ்க்கையாக மாறும். உன் உழைப்புக்கேற்ற உயர்வை இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன். ஓம் சாய்ராம்ங்கிற என்னுடைய நாமம்தான்
உன் வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய சக்தியாக இருக்கு. யார் என்ன சொன்னாலும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே 1000 விஷத்தை வச்சுக்கிட்டு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லார் பேசுகிற வார்த்தைகளுக்கும் நீ பதில் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சில்லறை புத்தி கொண்ட சில மனிதர்கள் வேணும்னே உங்ககிட்ட எதிராக பேசலாம், உன்கிட்ட வம்பிழுக்கலாம், அல்லது உன்னை பற்றியே கூட குறை சொல்லலாம். அது அவர்களுடைய இயல்பு. யார் எப்படி சின்ன புத்தி சில்லறை புத்தியோடு இருந்தாலும் என் அருளால் நீ நல்ல பிள்ளையாக அனைத்தையும் கடந்து முன்னேறி போய்கிட்டே இரு. உன்னை பற்றி தெரியாதவங்க, உன் மதிப்பையும் உன்னுடைய திறமையும் புரியாதவர்கள் உன்னை பற்றி 1000 விமர்சனங்களை சொல்ல தான் செய்வாங்க. நீ எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ சரியாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.